5 நிமிஷம் இருந்தால் போதுங்க, ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து செய்யலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், அதே சமயம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ஸ்கூலுக்கும் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப சாஃப்டான ஒரு ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ப்ரெட் வந்து எடுத்திருக்கேங்க, 3 ப்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற இந்த ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி 3 பீஸ் வந்து எடுத்துட்டு அந்த 3 பீஸ்லேயும் இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 எக்கு வந்து உடச்சி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், 2 எக்கு வந்து உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக டேபிள் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த சர்க்கரை, உப்பு இது எல்லாமே நல்லா கரைஞ்சி எக்கும் நல்லா கலந்து வரட்டும். அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்துட்டு 60 ml பால் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது வந்து காய்ச்சாத பால் தான், பச்சை பால் வந்து சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமுமே கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே கலந்து விட்டாச்சு. இதில் வந்துட்டு நம்ம ப்ரெட்டு துண்டை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா முழுகி நல்லா சாஃப்டாக ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமுமே அந்த நம்ம சேர்த்துருக்கிற எக்கெல்லாம் நல்லா உறிஞ்சி வந்துருச்சு ப்ரெட்டு. இப்போ அதுக்கு மேலே இன்னொரு பீஸை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. அதுவுமே இந்த எக்கில் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பீஸும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த 3 பீஸுமே நல்லா நம்ம சேர்த்துருக்கிற அந்த எக்கை வந்து நல்லா உறிஞ்சி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேனில் பட்டர் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பட்டர் வந்து நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை வந்து எடுத்து வச்சிடலாம். அதில் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு பக்கமுமே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டாச்சு. அதுவுமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதையும் திருப்பிக்கலாங்க. இப்போ 2 பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஓரங்களில் மட்டும் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு அந்த 4 பக்கம் ஓரங்கள்லையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபிங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சே நம்ம வந்து இந்த சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்டா அந்த எக்கு ஸ்மெல்லும் இருக்காது. ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம், அதே சமயம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே நம்ம பால் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப எம்மியாகவும் இருக்குங்க. இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்குங்க. இது சாப்பிடும் பொழுது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டாலே அடுத்த திருப்பி திருப்பி வேணும்னு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு கேக் சாஃப்ட் ஃபீல் வந்து இதில் இருக்குங்க. பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இதிலிருந்து ஒரு பீஸ் வந்து எடுத்து காட்டுறேன். பார்க்கும்போதே தெரியும், ரொம்பவே ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.